வணக்கம் நண்பர்களே. நமது இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் சந்தித்த சவால்கள், அவர் படைத்த சரித்திர சாதனைகள், அடக்குமுறைக்கும் அநீதிக்கும் எதிராக அவர் எத்தகைய உறுதியான போராட்டத்தை வாழ்நாள் எல்லாம் நடத்தினார் என்பதையெல்லாம் தான் இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சி கட்டில் ஏறிய போது அவர்கள் எத்தகைய பழிவாங்கும் நோக்கோடும் வன்முறை போக்கோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். எல்லா விதமான ஒரு ஜனநாயக சக்திகளையும் அடக்கி ஒடுக்கினார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசுகிறோம். காரணம் என்னவென்றால், கடந்த காலத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிமுக ஆட்சியினுடைய அராஜகங்கள் எத்தகையதாக இருந்தன என்பது மட்டுமல்ல, அவருடைய அடிப்படை கொள்கைகள் என்பது திராவிடத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் மக்களினுடைய நீதி உணர்ச்சிக்கும் எதிராக அது இருந்தது. கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை அவர்கள் மிக தீவிரமாக முன்னெடுத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த நாட்களில் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி அந்த சமயத்தில் தான் அந்த 2001ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் எப்படி அரசு ஊழியர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டார்களோ, எதிர்க்கட்சிகள் எப்படி கைது செய்து சிறையில் தள்ளப்பட்டார்களோ, அடுக்கடுக்கான மக்கள் விரோத சட்டங்கள் எப்படி அரங்கேற்றப்பட்டனவோ, அதே போன்று தான் ஊடகங்களுக்கு எதிரான கடும் ஒடுக்குமுறைகளை ஜெயலலிதா கட்டவிழ்த்து விட்டார். தன்னை பற்றி விமர்சிக்கிற, தன்னுடைய ஆட்சியை பற்றி விமர்சிக்கிற எல்லா ஊடகங்களின் மீதும் தாக்குதல் தொடுத்தார். கிட்டத்தட்ட 16 ஊடகங்களின் மீது அன்றைக்கு வழக்குகள் பாய்ந்தன. நீங்கள் நிறைய பத்திரிகைகள், நீங்கள் ஜூனியர் விகடன், நக்கீரன், அதே போல் தினமலர், தினமணி, த ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இப்படி எல்லா ஊடகங்களும், அதாவது அதிமுக ஆட்சிக்கு எதிராக சிறு செய்தி வெளியிட்டால் கூட மிக கடுமையான நடவடிக்கைகள் அவர்கள் மீது பாய்ந்து கொண்டிருந்தன. அதிலும் குறிப்பாக இந்த ஆட்சியினுடைய அவலங்களை தோலுறுத்தி காட்டி தலையங்கம் எழுதிய த ஹிண்டு இதழுக்கு எதிராக அன்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சியாளர்களால். அதே போல் அந்த தலையங்கத்தை மொழிபெயர்த்து தமிழில் பிரசுரித்த முரசொலி இதனுடைய ஆசிரியர் செல்வம் அவர்களின் மீதும் அந்த பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. மிகப்பெரிய நாட்டையே அதிர்ச்சியடைய செய்த சம்பவம். ஒரு விமர்சனத்தை முன்வைத்த 2 முக்கியமான பத்திரிகைகள், ஒன்று ஒரு தேசிய நாளேடு, இன்னொன்று ஒரு கட்சியினுடைய பத்திரிகை, இவர்கள் மீது கைது நடவடிக்கைகளுக்கான வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழகம் நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்றம் அந்த பிடிவாரண்டுகளை நிறுத்தி வைத்தது. கலைஞர் 9 கட்சிகளைச் சேர்ந்த 67 உறுப்பினர்களை அழைத்து கொண்டு பிரதமரை சென்று சந்தித்தார். அன்றைக்கு இந்த பிரச்சனையை, இந்த தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த அராஜகத்தை அவர் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய செய்தியாக கலைஞர் மாற்றினார். அதாவது தமிழ்நாடு வெட்கி தலைகுனிய வேண்டிய அளவிற்கு ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறையும் அராஜகமும் அன்றைக்கு கற்றழித்து விடப்பட்டதை நாம் பார்த்தோம். பத்திரிகையாளர்களுடைய தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டன. பல பத்திரிகையாளர்கள் கைது செய்து சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஏன் இந்த வன்மம், ஏன் இந்த ஆத்திரம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அன்றைக்கு ஜெயலலிதா எல்லாரையும் கண்டு அஞ்சினார், எல்லோரையும் பழிவாங்க விரும்பினார். அதோடு மட்டுமல்ல, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் என்ன நினைக்கின்றன என்பதை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லோருடைய வாய்களையும் மூடிவிட்டால் தான் ஒரு எதேச்சாதிகார ஆட்சியை தங்குதடையின்றி நடத்தலாம் என்று அவர் கனவு கண்டார். ஆனால் அந்த கனவு என்பது பலிக்காது என்பதை வெகு விரைவில் தமிழகம் அவருக்கு உணர்த்தியது. அந்த சமயத்தில்தான் கலைஞர்களுடைய வாழ்க்கையில் நெஞ்சில் மிக ஆழமான காயத்தை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய இழப்பு கலைஞருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஏற்பட்டது. அது என்ன இழப்பு? வரும் நாட்களில் நாம் அதை பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். அதாவது நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள்,
அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும் மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை,
தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஏப்ரல் 14ஆம் நாளுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், அது சித்திரை மாதம் 1 தேதி. எனவே தமிழ் வருடப்பிறப்பு என்று பலரும் சொல்லுவார்கள். சித்திரை மாதம் 1 நாளாக அது இருக்கலாம், ஆனால் அது தமிழ் வருடப்பிறப்பு என்பதற்கு எந்த சான்றும் ஆதாரமும் இல்லை. அன்றைக்கு தமிழ் வருடம் பிறக்கிறது என்கிறார்கள், 60 தமிழ் வருடங்கள் என்கிறார்கள். 60 வருடங்களில் ஒன்று கூட தமிழ் பெயராக இல்லை. தமிழ் ஆண்டு, புத்தாண்டு தமிழாக இல்லாமல் இருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க, ஏப்ரல் 14க்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்பது மட்டும் உண்மைதான். அது தமிழ் புத்தாண்டு என்பதற்காக இல்லை, அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் என்பதற்காக. எனவே அது தமிழ் புத்தாண்டு மட்டுமல்ல, இந்திய புத்தாண்டு, மனிதகுல புத்தாண்டு என்றே நாம் சொல்லலாம். அம்பேத்கர் அவர்கள் 1891 ஏப்ரல் 14ஆம் நாள் பிறந்தார். அவருடைய படிப்பு, அவருடைய அனுபவம், அவருடைய உழைப்பு அனைத்தும் அன்றைய காலகட்டத்தில் மட்டுமில்லை, இன்று வரையில் பயன்படுகிறது. இன்றைக்கும் இந்தியா முழுவதும் பேசப்படுகிற, பின்பற்றப்படுகிற மனிதராக அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார். அவர் இந்த சமூக மாற்றத்தை 3 வழிகளில் முயற்சி செய்தார். அவருடைய கல்வி அறிவு கொண்டு சமூக மாற்றத்தை, அவருடைய அரசியல் பங்களிப்பு காரணமாக அரசியல் மாற்றத்தை, சமயங்களின் அடிப்படையில் மதங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். எனவே சமூகம், அரசியல், சமயம் என்ற 3 தளங்களில் அம்பேத்கர் பணியாற்றினார். அவர் முதலில் கையில் எடுத்த ஆயுதம் கல்வி என்பதுதான். எல்லோருக்குமான கல்வி என்பதை அவர் கையில் எடுத்தார். அதனை வெறும் சமூக தொண்டாக மட்டும் செய்து கொண்டிருந்தால் வெற்றி பெற முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். எனவே அவர் அரசியலிலும் உள்நுழைந்தார். அவருடைய அரசியல் நுழைவு என்பதுதான் எப்போதும் அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் சமூகத்திற்கு நன்மை செய்ய முடியும் என்பதால் அந்த அரசியல் தளத்திற்குள்ளும் அம்பேத்கர் வந்தார்.
அதையும் தாண்டி 1935ஆம் ஆண்டு அம்பேத்கர் சொன்னார், நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார். அதற்கு என்ன பொருள்? இந்த இந்து மதத்திலே தான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுகிறது, தீண்டாமை இருக்கிறது. உடனே பலர் கேட்பார்கள், மற்ற மதங்களிலே பிரிவு இல்லையா, மற்ற மதங்களிலே தீண்டாமை இல்லையா? இருக்கிறது. எல்லா மதங்களிலும் பிரிவுகள் இருக்கின்றன. கேத்தலிக் வேறு, புராட்டஸ்டன்ட் வேறு, சன்னி முஸ்லீம் வேறு, ஷியா முஸ்லீம் வேறு, எல்லாவற்றிலும் பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த பிரிவுகள் யார் வேண்டுமானாலும் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாறக்கூடிய பிரிவுகள். அது ஒன்றை அடுத்து இன்னொன்று. ஆனால் இந்து மதத்தில் இருக்கிற பிரிவு சாதி இருக்கிறதே, அது ஒன்றை அடுத்து ஒன்று அல்ல, ஒன்றின் கீழ் ஒன்று. இதுதான் பெரிய வேறுபாடு. வரிசை என்பது வேறு, அடுக்கு என்பது வேறு. இந்த அடுக்கு எதன் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது என்றால், ஒருவனின் பிறப்பின் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது. நாம் இந்த குடும்பத்தில், இந்த ஊரில், இந்த ஜாதியில், இந்த நாட்டில், இந்த மதத்தில் பிறக்க வேண்டும் என்று யார் ஒருவரும் தீர்மானிக்க முடியாது. பிறப்பு என்பது வெறும் விபத்து தான். அந்த விபத்தின் அடிப்படையில் ஒருவன் வாழ்க்கை முழுவதும் அவன் நடத்தப்படுகிறான் என்பதை அண்ணல் அம்பேத்கர் எதிர்த்தார். எனவே இந்துவாக சாக மாட்டேன் என்றால், இந்த தீண்டாமையை நான் காலம் முழுவதும் ஏற்க மாட்டேன் என்றால், 1935 அம்பேத்கர் அப்படி சொன்னார். அவர் சொன்னதை 21 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றினார். 56 அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி அவர் இந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்திற்கு மாறினார். நாக்பூரிலே நடைபெற்ற அந்த மத மாற்றம் ஏன் 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது என்றால், அம்பேத்கர் மட்டும் மதம் மாறுவதென்றால் 35ஆம் ஆண்டே மாறியிருப்பார். ஆனால் அவர் இந்த கருத்துக்களை எடுத்து சொல்லி ஒரு பெரும் திரளான மக்களோடு அந்த மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். லட்சக்கணக்கான மக்களோடு அவர் இந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்திற்கு மாறினார். எனவே அவருடைய போராட்டம் 3 தளங்களில் நடந்தது. ஒன்று சமூக தளத்தில் கல்வியின் மூலமாக, இன்னொன்று அரசியல் தளத்தில் சட்டத்தை உருவாக்கியதன் மூலமாக, மூன்றாவது சமய தளத்தில் மத மாற்றத்தின் மூலமாக என 3 தளங்களில் மக்களுக்காக போராடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் ஏப்ரல் 14. அதுதான் அந்த நாளுக்கான சிறப்பு.